கேட்கும்போது. அதுக்கப்புறம் நைட்லலாம் அதாவது சில சாங்ஸ் வந்துட்டு நைட்ல தூங்கும்போது கேட்டா ஒரு சிலருக்கு ஹேபிட் இருக்கும். நைட்ல தூங்கும்போது இந்த சாங்ஸ்லாம் கேட்டா மனசு நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு இந்த நாள்ல என்னோட லைஃப்ல நடந்த சில பிரச்சனைகளா இருக்கட்டும், நல்ல விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி வேற ஏதாவது டென்ஷன் இருந்தா கூட இந்த சாங்ஸ் நான் கேட்டு படுத்தா எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும்பா. வேற எதுவுமே என் மைண்டுக்குள்ள வராது அப்படின்னா இளையராஜா சாங்ஸ் தான் எல்லாருமே கேட்பாங்க. அதுவும் பர்ட்டிகுலரா ஒரு சில சாங்ஸ்லாம் இருக்கு. ம் துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே. இந்த சாங். இதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த சாங்ஸ்லாம் நம்ம கேட்கும்போது, அதுவும் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அமைதியா கண்ண மூடிட்டு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு தியானம் பண்ற மாரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சோக பாடல்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாடல் மாரி இருக்காது. நம்ம வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அவருடைய குரலால நம்ம கேட்கும்போது, நமக்கே தெரியாம ஆட்டோமேட்டிக்கா கண்லருந்து அப்படியே தார தாரையா கண்ணீர் வர ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு அந்த சோகத்தோடைய ஃபீலிங்ஸ அவ்வளோ அழகா வெளியில எக்ஸ்போஸ் பண்ணுவாரு நம்ம எஸ்பிபி சார். எந்த ஃபீலிங்ஸோட அந்த பாட்ட பாடுவாரு அப்படிங்கிறத கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருப்பாரு நம்ம இசைஞானி. அதுக்கேத்தா மாரி மெட்டு போட்டு இந்த மாரி ஒரு மெட்டு போட்டு, இந்த மாரி வரிகள குடுத்து எஸ்பிபி பாட சொன்னா, அவ்ளோ நல்லா இருக்கும். அவ்ளோ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே அவரு நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாராம். அவர பத்தி இவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இவங்களோட காம்பினேஷனே வேற லெவலுங்க. இவங்களுடைய அதாவது எஸ்பிபி, இளையராஜா இவங்கள மாதிரி இதுவரைக்கும் வேற எந்த காம்பினேஷன்ல ஒரு சிங்கரோ, ஒரு மியூசிக் கம்போசர் இதுவரைக்கும் யாருமே வந்தது இல்லன்னு தான் இப்போ வரைக்கும். எஸ்பிபி, இளையராஜாவோட அந்த காம்பினேஷன்ல ஒவ்வொரு